பரலோகத்திற்கு தேவையான முத்திரை வருகிறது. உன் பாவங்கள் கழுவப்படுகிறது. உன்னை நீதிமானாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய வழியிலே அவரை பின்பற்றும்படி உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வழியில ஏற்றத்தாழ்வு ஒன்றும் கிடையாது. அவருடைய வழியில பெருமிதம் ஒன்றும் கிடையாது. அவர் வழியில மேன்மை ஒன்றும் கிடையாது. அவர் வழி எல்லாம் தாழ்மை. அவர் வழி எல்லாம் தாழ்மை. தன்னை தாழ்த்தி என்னை பின்பற்றுகிறவனே இறுதியில் ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வழியெல்லாம் தாழ்மையை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் எப்படி சிலுவையை சுமந்து தாழ்ந்தாரோ அப்படியே நாமளும் நம்மளுடைய சிலுவை சுமக்க வேண்டும். நம்மளுடைய சிலுவை சுமப்பதுதான் கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய சிலுவை சுமக்க தான் நம்மளால முடியாத காரியம். ஏன்னா அதை நம்ம விட்டே கொடுக்க மாட்டோம். இந்த மாம்சத்திற்குரிய உணர்வு விட்டே கொடுக்க மாட்டோம். இந்த மாம்சத்திற்குரிய அதிகாரத்தை விட்டே கொடுக்க மாட்டோம். இந்த மாம்சத்திற்குரிய மேன்மை விட்டே கொடுக்க மாட்டோம். இந்த மாம்சமானது நீ எதை பிடித்திருக்கிறதோ அவை எல்லாம் மண்ணுக்கு போக போகுது. இந்த ஆத்துமா தான் பரலோகம் போக போகுது. இந்த ஆத்துமா எதிர்பார்க்கிறது தாழ்மை. சொல்லுங்க, இந்த ஆத்துமா எதிர்பார்க்கிறது தாழ்மை. இந்த ஆத்துமாவை உருவாக்கினவர் தாழ்மையில நடந்ததுனால இந்த ஆத்துமா தாழ்மையை தான் எதிர்பார்க்கும். ஹல்லேலூயா. உன் சரீரத்துல கெட்டதான இந்த சரீரம், நல்லதான ஆத்துமா, இது ரெண்டுத்துக்கு தான் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. கெட்டதான சரீரம், நல்லதான ஆத்துமா. ஆண்டவர் உருவாக்கினது ஆத்துமா நல்லதை தான் சிந்திக்கும், நல்லதை தான் செய்யும், எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தும். ஆனா இந்த சரீரமோ அதற்கு விரோதமாய் எதிர்வரமாய் எல்லாவற்றுக்கும் விரோதத்தை கொண்டு வரும். எல்லாவற்றுக்கும் பெருமையை கொண்டு வரும். எல்லா விதத்திலும் அன்பு, சுயநலத்தை பார்த்து செயல்படுத்த செய்யும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆத்துமாவுக்கு விரோதமாய் மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாய் ஆத்துமாவும் செயல்படுகிறதுனால நாம உண்மையா ஆவின் பலத்திலே தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆத்துமாவிலே உண்மையாய் நம்ம அவரை நோக்கி வரும்போது மாம்சத்திற்குரிய சிந்தையை அவன் மிதித்து போடுவான். மாம்சத்திற்குரிய சிந்தையை மிதித்து போடுவான். தேவனை பின்பற்றி வருவான். ஹல்லேலூயா. தன்னை பின்பற்றுகிறவனோ சிலுவையை சுமந்து வருகிறவனே அப்படி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை தாழ்த்த வேண்டும். நம்மளை என்ன பண்ணோம்? தாழ்த்த வேண்டும். அந்த தாழ்மைப்படுகிற இடத்துல அவமானம் இருக்கும், வேதனை இருக்கும், உணர்வுக்கு இடமே கொடுக்காது. ஆனா அப்படியாப்பட்ட இடங்களில நீ அவையெல்லாம் தூக்கி இருந்து தாழ்மைப்பட்டனா அதுதான் சிலுவை சுமக்கிறதான அர்த்தம். ஹல்லேலூயா. அதுதான் சிலுவை. அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான காரியம். நான் உண்மையா தேவனுடைய பிள்ளையா இருந்தேயானால் நான் தாழ்மையை சுமக்க வேண்டும். சொல்லுங்க, நான் தாழ்மையை கொண்டு அவர் பின்னாடி நான் கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறது பிரதான காரியம் ரட்சிப்பு. சொல்லுங்க, ரட்சிப்பு. இதுக்கு முன்பாக என் குணம் வேற, இன்னைக்கு என் குணம் வேற. எத்தனை பேர் அதை நடைகளில காண்பிக்கிறீங்க? உன் குணத்தை மாற்றி இருக்கிறீங்க. எத்தனை பேர் செயலில் அதை காண்பிக்கிறீங்க? என்னையே அறியாம நான் மாறிட்டு இருக்கிறேன் எத்தனை பேர் சொல்றீங்க? அப்போ அந்த மாறுதல் தான் ஆண்டவர் ரட்சிப்பை தருகிறார். ஹல்லேலூயா. அவரை போல உன்னை மாற்றுகிறார். இது யாருடைய குணம்னா நம்மளுடைய பெத்த தாய் தகப்பனுடைய குணம் அல்ல, உருவாக்கின தேவனுடைய குணம். ஹல்லேலூயா. இதுதான் சாயல். இதுதான் சாயல்னா இயேசு எப்படி நீளமா முடி வச்சிருந்தாரோ, எப்படி தாடி வச்சிருந்தாரோ அந்த மாதிரி நம்ம மாறிடுவோம். அப்படி அல்ல, குணம் மாறுவது. சொல்லுங்களேன், குணம் மாறுவது. அதுதான் சாயல். அதுதான் தேவனை போல மாறுகிற குணம். அந்த குணம் நம்ம இடத்துல வந்தாதான் நம்ம அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. முதல்ல ஆவின் பலனை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கை ஆவின் வாழ்க்கை, மாம்சத்திற்குரிய வாழ்க்கை அல்ல. தேவனிடத்துல சேருகிறவன் ஆவில தொழுது கொள்ள வேண்டும். ஏன்னா நான் ஏன் ஆவில தொழணும்? நான் மாம்சத்துல புறஜாதி தொழுகிற போல நான் ஆண்டவரை வணங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னா அது முடியாத காரியம். ஏன்னா உன் தேவன் ஆவியா இருக்கிறார். சொல்லுங்களேன், என் தேவன் ஆவியா இருக்கிறார், அதனால நான் அவர் ஆவில தான் தொழுது கொள்ள வேண்டும். அவர் மாம்சமா இருந்தா மாம்சத்துல தொழுது கொள்ளலாம். ஆனா தேவன் ஆவியா இருக்கிறபடினால நான் ஆவில தொழுது கொள்ள வேண்டும். ஆவின் பலன் என்னிடத்துல வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஆவில தொழுது கொள்ள வேண்டும் என்றால் மாம்சத்திற்கு அங்க இடமே கிடையாது. மாம்சத்திற்கு அந்த மாம்சத்தை உதறி தள்ளி வருவதுதான் ரட்சிப்பு.
மாம்சத்தை உதறி தள்ளுவதுதான் ரட்சிப்பு. தேவனை அறிந்து கொண்டோம், இயேசு யார் என்று தெரிந்து கொண்டோம், நம் பாவங்களை போக்கினார் என்று அறிந்து கொண்டோம். ஆனால் என் குணம் மாறினாதான் ரட்சிப்பு உண்டாகும். அதுதான் வரி வசூலிக்கிறவன் வீட்டுல போகும்போது, சகையோட வீட்டுல போகும்போது அவன் ஆண்டவரை பார்த்து விசுவாசிக்கிறான், அவர் என் வீட்டுக்கு வருகிறதை சந்தோஷப்படுகிறான். ஆனா வீட்டுல வந்து தேவனிடத்துல வார்த்தையை கேட்கும் போது அவன் குணம் மாறினது அப்புறம் தான் ரட்சிப்பு வருகிறது. அப்ப அந்த வீட்டுக்கு எப்ப ரட்சிப்பு வருது? குணம் மாறினப்ப தான் ரட்சிப்பு வருது. அவன் வாங்கினதை நாலு தனியா நான் திரும்ப தருகிறேன் என்று ஓடி போய் எல்லாருக்கும் கொடுக்கும் போது சில பேர் பார்த்து சிரிச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு தான் ரட்சிப்பை வந்திருக்கிறது. இவன் என்னை அழைத்த போது வரல, என்னை கூட்டு வந்து சாப்பாடு போடும் போது வரல, இவன் குணம் மாறின போதுதான் அவனுக்கு ரட்சிப்பு வருகிறது. அந்த மாற்றம் வரும்போதுதான் ஆண்டவருடைய வாயிலிருந்து இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்ற வார்த்தை வந்தது. அப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் தன் பக்கமா இழுக்கும் பொழுது ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். என்ன தர? ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். அந்த ரட்சிப்பு குணம் மாற்றம், அந்த ரட்சிப்பு நான் மாறுவது, அந்த ரட்சிப்பு என் செயலை முற்றிலுமாய் மாற்றுவதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நான் பிறந்த போது எப்படி இருந்தனோ அதே போல நான் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவர் வழியை பின்பற்றுகிறேன்னா அது முடியாத காரியம். ஹல்லேலூயா. அவரை போல் நான் மாற வேண்டும், அவர் குணம் போல் என் குணமாய் மாறணும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ரட்சிப்பு.